தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், மீன்களின் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரவணன். மீன்பிடி தடைகாலம் என்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் நாட்டுப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றன. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகுகள் இன்று சனிக்கிழமை என்பதால் ஆழ்கடலுக்கு சென்ற நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. ஆனால் கோடை வெயிலின் காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. ஆனால் பள்ளி விடுமுறை என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதியது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. வஞ்சிர மீன் எனப்படும் சீலா மீன் 1 கிலோ 1100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையும், விலை மீன், ஊளி மீன், பாறை மீன் ஆகிய ரக மீன்கள் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையும், சாலை மீன் ஒரு கூடை 2500 ரூபாய் வரைக்கும், முண்டக்கண்ணி பாறை மற்றும் ஒரு கூடை ரூபாய் 2000 வரையும், வங்கனை ஒரு கூடை 3000 ரூபாய் வரையும், நண்டு 1 கிலோ 700 ரூபாய் வரையும், கீழவாலை, சூறை, கேரை ஆகிய ரக மீன்கள் கிலோ 250 ரூபாய் வரையும் விற்பனையானது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விலையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சரவணன். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், மீன்களின் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரவணன். மீன்பிடி தடைகாலம் என்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் நாட்டுப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றன. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகுகள் இன்று சனிக்கிழமை என்பதால் ஆழ்கடலுக்கு சென்ற நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. ஆனால் கோடை வெயிலின் காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. ஆனால் பள்ளி விடுமுறை என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதியது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. வஞ்சிர மீன் எனப்படும் சீலா மீன் 1 கிலோ 1100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையும், விலை மீன், ஊளி மீன், பாறை மீன் ஆகிய ரக மீன்கள் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையும், சாலை மீன் ஒரு கூடை 2500 ரூபாய் வரைக்கும், முண்டக்கண்ணி பாறை மற்றும் ஒரு கூடை ரூபாய் 2000 வரையும், வங்கனை ஒரு கூடை 3000 ரூபாய் வரையும், நண்டு 1 கிலோ 700 ரூபாய் வரையும், கீழவாலை, சூறை, கேரை ஆகிய ரக மீன்கள் கிலோ 250 ரூபாய் வரையும் விற்பனையானது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விலையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.